பாடினாங்க தகப்பனே, ஓசனா என்பதற்கு தேவன் நம்மளை மீட்பார் என்ற அர்த்தம். God has come to save us. இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். He is here. அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கிறதற்கு காரணம் உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காகவே. ஆமென். அவர் ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. என் இயேசு வல்லவர். ஆமென். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, எங்களோட எண்ணங்கள் ரொம்ப சின்னது ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்களோட தாட்ஸ், மனுஷனுடைய தாட்ஸ் are very very small. ஆனால் என் தேவனுடைய சிந்தனைகளோ பெரியது. It's always high. அவர் மேன்மையானதை தான் நம்மளுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, எங்களுக்கு மேன்மையை கொடுக்கிற ஒரே ஒரு மனிதர் ஆண்டவர் தவர். ஆமென். உலகத்தில் நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஆனால் என் தேவன் மேன்மையை கொடுக்கிறவர். அவர் யோசனைகளில் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்மை கழுகு போல சுமக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் தெளிவடைய கிருபை தாங்க. ஆண்டவரே, தெளிவின் ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிவின் ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மளுடைய கண்களை திறந்தருளுவார். ஆமென். நம்மளுடைய இருதயத்தை திறந்தருளுவார். நம்ம ஒரு விசையாய் ஆண்டவருக்கு நம்மளோட ஹார்ட்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் லார்ட். ஆண்டவரே, எங்களோட டேலண்ட்ஸ் இல்லை ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பலன் இல்லை தகப்பனே. ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது ராஜா. எல்லா ஆசீர்வாதமும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் தகப்பனே. என் மேன்மைகள் எல்லாம் என் தகப்பன் கொடுத்தது. ஆமென். எங்கள் தகப்பன், என் டேடி, எங்கள் ஜீசஸ் கொடுத்த பெருமை இதெல்லாமே என் தேவன் கொடுத்தது. ஆண்டவரே, நீங்கள் சின்னதால் ஆண்டவரே பெரியதாய் செய்கிறவர். அவர் காரியங்களை செய்கிற கர்த்தர். அவர் யோசனையில் பெரியவர். ஆண்டவரே ராஜா, ஓசானா ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓசானா, உன்னதமான தேவனுக்கு ஓசானா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செயல்களில் வல்லவர் அவர். ஆமென். ஆண்டவரே, என்னுடைய செயல்களில் வல்லவர் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல என்னை சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல என்னை சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம். ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினா மீட்பவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே,
நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஓசானா என்று துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை மீட்க வந்தவர் ஆண்டவரே, சிலுவையினால் எங்களை மீட்டு எடுத்தவர் ஆண்டவரே. He has saved us already. ஆண்டவர் நம்மளை வந்து ரட்சித்திருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளை வந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கார். we are hand picked by the Lord. நம்ம வந்து ஆர்டினரியான கூட்டம் கிடையாது. we are God's people. ஆண்டவர் நம்மளை ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கார். அதற்காக ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் பாத்திரர் ஆண்டவரே, நீர் மாத்திரமே பாத்திரர் ஆண்டவரே. you are worthy Lord. ஆண்டவரே you are worthy Father. ஆண்டவரே யாரும் இல்லை தகப்பனே, you are worthy Lord. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. you are worthy of our grace Lord. ஆண்டவரே you are worthy of our praises Father. ஆண்டவரே நீர் பாத்திரர் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறேன் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா எத்தனை நாவுகளை கொண்டு உம்மை பாடினாலும் அது ஈடாகாது ராஜா. ஆண்டவரே எத்தனை நாவுகளை கொண்டு உம்மை உயர்த்தினாலும் ராஜா, that's not enough Lord. ஆண்டவரே நீர் அவ்வளவு பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே யார் எங்களுக்காக மரிக்க கூடும் தகப்பனே? யார் ஆண்டவரே எங்களுக்காக பரிதபிக்க முடியும் ராஜா? என் தேவன் ஆண்டவரே, நீங்க சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக அடிகளை சகித்தீர் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் தகப்பனே நீங்க இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்துல எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவரே என் டாடி அப்பா நீங்க இருக்கிறீங்க ராஜா. நீங்க இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவரே கழுதையின் மேலே நீங்கள் ஏறி ஆண்டவரே குரூசிஃபிகேஷனுக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்க தகப்பனே. அப்போ அந்த கழுதையை நீங்கள் சூஸ் பண்ணி ஊர்வலம் போகும்போது அங்கே இருக்கிற ஜனத்திற்கு தெரியாது ஆண்டவர் அவங்களுக்காக மரிக்க போகிறாரு ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நல்லாவே தெரியும், அவர் நம்மளுக்காக மட்டுமே மரித்தார், உனக்காக மரித்தார், உனக்கு ஒரே ஒருத்தருக்காக மரித்தார். அவர் 100 ஆடுகளை தேடி போல ஒரே ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடு நீதான், அந்த ஒரே ஆடு நான் தான் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அந்த ஒரே ஒரு ஆடாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நம்மளுடைய இருதயத்தில் கை வச்சு சொல்லுவோம் ஆண்டவரே, அந்த ஆடு நான் தான் ஆண்டவரே, ஐ ஆம் தட் லார்ட், நான் தான் ஆண்டவரே அந்த ஷீப் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் 100 ஆட்டு தேடி போல யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் லார்ட். ஆனால் அந்த ஒரு ஆட்டுக்காக ராஜா நீங்கள் தேடி வந்தீங்க ஆண்டவரே. அந்த ஆடான ஆண்டவரே நான் பின்னி ஆண்டவரே பிணைஞ்சி தகப்பனே முட்கல்லனால ஆண்டவரே, ஆண்டவரே நான் என்னுடைய பாவத்தினால் ஆண்டவரே நான் மாட்டி கொண்டு இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் என் தேவன் ஆண்டவரே நீங்கள் என்ன தேடி வந்தீங்க அப்பா, என்ன தேடி வந்தீங்க அப்பா. ஆண்டவரே நீங்கள் பைத்தியத்தை கொண்டு நீங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. ஒன்றும் இல்லாதவைகளை எல்லாவற்றுமாய் மாற்றுகிற தேவன். அவர் வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் வறண்ட நிலங்கள் தகப்பனே, என் தேவன் அப்பா எங்களுக்குள்ளாய் நீங்கள் மாறுங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் நீரூற்றை தாங்க தகப்பனே. அப்பா அது வற்றாத நீரூற்றாய் இருக்கட்டும் தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே நீ செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களை கண்டது ராஜா. ஆண்டவரே நீங்கள் அன்னைக்கே எங்களை சூஸ் பண்ணிட்டீங்க தகப்பனே. நாங்கள் உங்களை சூஸ் பண்ணல ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே யூ சோஸ் அஸ் லார்ட். ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே எங்களை சூஸ் பண்ணீங்க. இட்ஸ் நாட் நாங்கள் ஆண்டவரே, மனுஷர்கள் அல்ல தகப்பனே, நீங்கள் சூஸ் பண்ணீங்க தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை சேற்றிலிருந்து நீங்கள் தூக்கி எடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே முட்களிலும் ஆண்டவரே கற்களிலும் ஆண்டவரே மாட்டிருந்து எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, தூக்கி எடுத்தீரப்பா, தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. நீங்கள் எங்களை தூக்குனதற்காக நன்றி ராஜா. நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எப்படி ஆண்டவரே தெரியாதவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும் ராஜா. எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. அப்பா எங்களை மலையின் மேலே நிறுத்திருக்கிறீர் ஆண்டவரே, மலையின் மேலே நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வெளிச்சமாய் மலையின் மேலே நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை காண்கிறவர் உண்மை காணட்டும் ராஜா, எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும் தகப்பனே. ஆண்டவரே எங்களை காண்கிறவர்கள் யார்? இவங்களோட தேவன் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா.
அவர் யூத சிங்க ராஜா. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நம்ம எப்படி போய் மற்றவங்க கிட்ட சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லார்ட், வேதம் சொல்லுகிறது, oh taste and see that the Lord is good. Amen. Oh taste and see that the Lord is good. Hallelujah. அதை ருசித்தவர்களுக்கு தான் அந்த அனுபவம் புரியும். ஆண்டவரே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிற அனுபவம் ராஜா. ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா இது நடக்கும்னு கூட அந்த லேடிக்கு தெரியாதப்பா. ஆனால் அந்த அனுபவத்தை நீங்கள் கொடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தை கழுவுகிற அனுபவம், பரிமள தைலத்தினால் ஆண்டவருடைய பாதத்தை கழுவுகிறது ஒரு அனுபவம். ஆமென். என் பாவத்துக்காக அவர் மரித்தார். என் பாவத்துக்காக என் ஆண்டவர் மன்னித்தார். அவர் காலை கழுவுகிறதற்கு நான் என்ன பாத்திரம் ராஜா? ஒன்றுமில்லாத பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க ராஜா. நன்றி ராஜா. உடைந்த பாத்திரங்களை உருவாக்குகிற கர்த்தர் ராஜா. நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஆவியானவர் அசைவாடுகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு சொல்கிறேன், he has died for you. உனக்காக தான் அவர் மன்னிச்சார். உனக்காக தான் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உன்னதர். ஆண்டவரே நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் நம்ம முழு மனதை ஆண்டவருக்கு தேங்க்யூ டேடின்னு சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் அப்பான்னு கூப்பிடுங்க, அவர் அப்பான்னு சொல்லுங்க. அவர் அப்பா, அவர் எல்லாவற்றையும் காட்டிலும், உலகத்தில் இருக்கிற அப்பாக்களை காட்டிலும் அப்பா அவர் பரமர். அவர் 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 மைட்டி காட். அவர் ஆல் இன் ஆல், அவர் ஆல் இன் ஆல். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்குறோம் ராஜா. நாங்கள் வெறுமையாக நின்றுட்டு இருந்தோம் தகப்பனே. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் தகப்பனே நீங்கள் பார்த்துப்பீங்க ஆண்டவரே. நீங்கள் ஏஹோவா ராஃபா, ஏஹோவா ஷம்மா. ஆண்டவரே, நீங்கள் ஏஹோவா ஈரேயா இருக்கிறீர் ராஜா. அவர் சமுந்ததியில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். அவருடைய சமூகத்தில் எல்லாமே பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி
இறங்கி வந்தீரே நன்றி அப்பா. எங்களை மீட்டு கொண்டீரே நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை இருதயத்தை கண்டீரே நன்றி ராஜா. எங்கள் கண்ணீரை துடைத்தீரே நன்றி ராஜா. கண்ணீரை துடைத்த என் தேவன் அப்பா நன்றி ராஜா. நன்றி தகப்பனே அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை பிரித்தெடுத்தீரே அதற்காக நன்றி தகப்பனே அப்பா. எங்களை தெரிந்தெடுத்தீரே அதற்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ராஜா. ஆண்டவரே எங்கள் இருதயம் நிரம்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியினால நிரம்புகிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தெளிவிற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா. அவர் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். அவர் நன்மை செய்திருக்கிறார். நன்மை செய்கிறவராயே இருக்கிறார். ஆமென். அவர் இனியும் நன்மை செய்வார். இனியும் நன்மை செய்கிற தேவன். நம்மளை கொண்டு இன்னும் காரியங்களை செய்ய ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஸ்டில் ஹீஸ் வெயிட்டிங். ஆண்டவர் அந்த டோருக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கேட்கிறவன் திறக்குவான். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாறணும், திறக்குகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ராஜா எங்களை சுற்றி எத்தனையோ காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே வார்ஸ் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் உயிர்களை இழந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ட்ராவல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அவங்களோட சொந்த குடும்பத்தினரை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரே இந்த கஷ்டங்கள்லாம் எங்களை ஆண்டவரே விலக்கி வைத்திருக்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் எங்கள் அறிவுக்கு எட்டாத காரியங்களை நீ செய்கிற கர்த்தர். நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை யோசித்து வச்சிருக்காரு. அந்த காரியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிற நேரம் இது. ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆராதனை ஜஸ்ட் அப்படியே ப்ரைஸ் பண்ணிட்டு முடியக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியணும். ஆண்டவரே எங்களுடைய ஆராதனையும் நாங்கள் அர்ப்பணத்தில் தான் ஆண்டவரே நாங்கள் முடிக்க இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேவன் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக காரியங்களை செய்வீர் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் நிற்கணும் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் சுமந்து கொள்ளு போகணும் ராஜா. உம்மை வார்த்தையை சுமக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்க ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு நாலேஜ் தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஆண்டவரே அந்த சிந்தையை எங்களுக்கு தாங்க ராஜா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களுக்காக காரியங்களை செய்கிறவர். ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஆண்டவர் எங்களுக்காக காரியத்தை செய்ய மாட்டாரான்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் செய்வார். அவர் இன்றைக்கே செய்வார். இப்போவே செய்கிற தேவன் அவர். என் தேவன் எல்லாருக்காகவும் காரியத்தை வாய்க்க செய்கிறவர். அவை தீமைக்காக அல்ல. தீமையான காரியத்தை ஆண்டவர் அப்ரூவ் பண்ண மாட்டார். ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுறாருன்னா தட் இஸ் ஃபார் குட்னஸ். அது நன்மைக்கான காரியத்தை தான் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுவார். நெடுநாள் காத்திருந்தோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் போது அது ஜீவ விருட்சமாக தான் கொடுப்பார். ஆமென். ஆண்டவரே நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்கிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் பெரியவைகள். ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் செய்கிற பெரிய திட்டத்தை எங்களுக்கு பார்க்க கிருபை தாங்க ராஜா. பெரியவைகளை காண கிருபை தாங்கப்பா. உயர்ந்தவைகளை நோக்க கிருபை தாங்க. எங்கள் கண்கள் எஜமானையே நோக்கி இருக்கட்டும். எங்களுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தையே நோக்கி இருக்கட்டும். என் தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அந்த நேரத்தில் கரெக்டாக செய்வாராமே. அது அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறதுல அவரை மாதிரி யாருமே இல்லை. அவர் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல தேவன். அந்த டைம் when the time is right the Lord will do it. when the time is right the God will grant it. ஆண்டவர் கொடுப்பார். அவர் ஆசீர்வாதம் பண்ணின தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவர் ஆசீர்வாதம் பண்ணின காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். அவர் ஆண்டவர் அவர் வாய்க்கால்களை திறக்க செய்வார். ஆமென் ராஜா. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தில் உங்கள் பிரசனத்தில் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களெல்லாம் வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு அது மலை போல இருக்கும் தகப்பனே. ஆனால் அது உமக்கு ரொம்ப சிம்பிளான காரியங்க ராஜா. உமக்கு லேசான காரியம் தகப்பனே. எல்லா காரியமும் ஆண்டவருடைய சமூகத்தில் லேசான காரியம். ஒருவேளை நீங்கள் மலை போல யோசித்திருக்கிற காரியமாக இருக்கலாம். பட் let me tell you அது மலை கிடையாதுங்க. காடுக்கு முன்னாடி அது மலை கிடையாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்கிறது
கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with God. There is nothing impossible with God, and with God nothing is impossible. Amen. Hallelujah. ஆண்டவரே ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற கர்த்தர். Hallelujah. Hallelujah. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தேவனே, உம்முடைய பிரசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறபடியால் உங்களை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சகரியா 9:9 படியாக தேவன் நீதியுள்ள தேவனும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் நீதியின் தேவன், ரட்சிக்கிற தேவன், தாழ்மையாய் ஆண்டவரே இந்த பூமியில மனிதனாய் வந்தீங்களே ஆண்டவரே. எங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவரே, ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கி வந்தீங்களே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே.
இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சபைகளுக்குள்ளே எல்லா சபைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஒரு அக்கினி இறங்கும்படியாக புதிய ஒரு வல்லமை ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் இந்த நாட்களில் கடந்து வரும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து 2 நிமிடம் நாங்கள் ஜெபிப்போம். சபைகளுக்காக எல்லாரும் சோசரிப்போம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர்கள். கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜ். ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக, தேவனுடைய சரீரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, புதிய வல்லமைகளை சபை தரித்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் புதிய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புவீராக. தேவ கிருபை சபையை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை சபைக்கு விரோதமாய் எழும்புற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செயலிழந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகளை கர்த்தர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்மாறி மலையை ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிபர்கள் தரிசனங்களை காணத்தக்கதாய், சொற்பனங்களை காணத்தக்கதாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, சபையில் ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி இருக்காதபடி ஒரு அக்கினி ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ அக்கினி இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் ஆண்டவரே தகப்பனே, ஆராதனைக்கு விரோதமான காரியங்கள் அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சபைகளையும் மூடுவதாக, ஒவ்வொரு சபைகளையும் மூடுவதாக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வந்து சபையை எடுத்துக்கொண்டு போறீங்க. மணவாளன் வந்து மணவாட்டிய சபையை எடுத்துக்கொண்டு போறீங்க. அந்த சபை பரிசுத்தமாய் வா ஆண்டவரே இருக்கட்டும், பரிசுத்தமாய் நடக்கட்டும். இயேசுவுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே சோசரம். சபையில வியாபாரம் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, பரிசுத்தப்படட்டும் தேவனே. சபைகள் பரிசுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எங்களுடைய பெத்தேல் சபை பரிசுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபைகளிலே ஒருமனப்பட்ட ஆவியை ஊற்றுங்க, ஒருமனப்பட்ட ஆவியை ஊற்றுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்ட அவர் ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருமனப்பட்ட ஆவியை ஊற்றுவீராக. சபையில் ஒருமனப்பட்ட ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரிவுகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுக்கு சபையில் இடமில்லை என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்ட ஆவியை ஊற்றுங்க ஐயா, ஒருமனப்பட்ட ஆவியை ஊற்றுங்க ராஜா, ஒருமனப்பட்ட ஆவியை ஊற்றுங்க இயேசுவே. சபைகளிலே தேவ பிள்ளைகளுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி ஊற்றப்படுவதாக. இந்த ஆண்டவர் இந்த பாம் சண்டையில் ஒருமனப்பட்ட ஆவி ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தாழ்மை உள்ளவராய் வந்தார் ஆண்டவரே. தாழ்மை ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர் கழுதையின் மேலும் மரியின் மேலும் நீதி உள்ளவராய் ரட்சிக்கிறவராய், ஹல்லேலூயா, தாழ்மை உள்ளவராய் வந்தார். இந்த நாட்களில் பெருமைகள் ஆண்டவரே, பெருமைகள் கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியா எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சிந்தனையிலே ஆண்டவரே
பெருமையான எண்ணங்கள் வேண்டாம். எங்களை தாழ்த்துகிறோம் தரை மட்டுமாய் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் சபையிலே மகிமைப்படுவதாக. குடும்பங்களிலே இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த காரியங்கள் சபை குடும்பங்களிலே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் உயிரோடு இருக்கிற இயேசு, எங்கள் மத்தியில் அவர் உயிரோடு இருக்கிற இயேசு. கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? நாங்கள் எங்கள் மத்தியில் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு அவர் ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆட்பரிக்கிறோம். அவர் ராஜா, இயேசு ராஜா. ரேபோதோலா ஹமாஹா ரேஹோ சோலோதோரிகா. பிரசன்னத்தை ஆண்டவரே இன்னுமாய் எங்களுக்கு ஊற்றுங்க ராஜ். நன்றிகளோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம். காணிக்கைக்காய் கடந்து செல்வோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காணிக்கையை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்தி நாங்கள் ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். தேவனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜ். உம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசுங்க. அந்த ஆவியின் ஜீவனுமான வார்த்தை மூலமாய் பேசுங்க. உங்களோடு இன்னும் நெருங்கி கிட்டு சேரத்தக்கதாக
தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். புது புது ஆக்களை பார்க்குறேன். பாஸ்டர் கண்ணதாசன் பாஸ்டர் வந்திருக்க. கரங்களை தட்டி நாங்கள் ரொம்ப கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். அதே போல் யூத் பாஸ்டர் லிவர்பூலில் இருந்து வந்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் கடந்து செல்லலாம். எங்கள் மத்தியிலே ராபின்சன் பிரதர் இருக்கிறாங்க. இந்த நாளிலும் தேவன் அவரோட மூலமாக எங்களோடு பேசுவார், எங்களை பலப்படுத்துவார். நாங்கள் கரங்களை தட்டி சவரனை வரவேற்றுக் கொள்வோம். திரியேக தேவனின் நாமம் மகிமைப்படுவதாக. Trinity Lord be praised. இந்த நாள் காலையிலே அவருடைய வார்த்தையை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்த எம்பெருமான் இயேசுவுக்கு என் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank the Lord Almighty for giving me this chance to give a message to you all. இரண்டாவதாக இந்த வாய்ப்பினை தந்த நமது அருமையான மக்கள் போதகர் சசி அவர்களுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Secondly, I want to thank Pastor Sasi, the people's pastor, for giving me this opportunity. 2-3 வாரங்களாக இந்த இடத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். So God has given us the privilege that we are here 2 or 3 weeks for meditating on the Lord. எங்கேயோ இன்னொரு தேசத்திலிருந்து வந்தாலும் இந்த இடத்திலே வந்தபோது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு எல்லா உபசரிப்புகளையும் நல்கின்ற திருச்சபை ஆகிய உங்களுக்கும் என்னுடைய தலையில் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I bow down and thank each one of you in this church for taking me as a family member and inviting us. I am not a pastor. I am not a man of the pulpit. நான் ஒரு போதகர் அல்ல, ஆனால் ஒரு ஆசிரியர், a teacher. ஒரு 30 ஆண்டு காலமாக 30க்கு மேற்பட்ட ஆண்டுகளாக இறையியல் கல்லூரியிலே தேவனுடைய ஊழியத்திற்கென்று மாணவர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்பிய ஒரு ஆசிரியன். நான் ஒரு போதகர் அல்ல. So for almost 30 years I have been trained many pastors and I've been a teacher in Bible college. So if you expect a great preaching from me, you will be disappointed. என்னிடத்துல இருந்து நீங்க பெரிய டீச்சிங்ஸ் எதிர்பார்க்காதீங்க, டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஆனால் நான் ஒரு வாத்தியாரா ஒரு சில காரியங்களை சொல்வது உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக இருக்கும் என்று நான் தேவனுக்குள்ளாக நம்புகிறேன். But I believe in the Lord that as a teacher whatever I'm going to tell you you will be able to understand it more better. இந்த நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. Today is 29/3/2026 Sunday. அகில உலக திருச்சபைகளும் இந்த நாளை இந்த மொத்த உலக திருச்சபையும் இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாக கொண்டாடுகிறது. So every churches in the world is celebrating this day as a special day. இந்த நாளை குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கிறோம். So today we are calling this day as a Palm Sunday. வெற்றி பவனி இயேசு சென்ற நாள் என்று அழைக்கின்றோம். So today is the day that the Lord has gone for a victorious march. ஓசன்னா பெருநாள் என்றும் அழைக்கிறோம். We are calling this day as a Hosanna day. தன்னுடைய ஜீவிய காலத்திலே, ஜீவியத்தின் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்தானியா பெத்பகே என்ற இடத்திலிருந்து எருசலேமுக்கு பவனியாக சென்ற ஒரு நாள். So if we see that this is the day that the Lord went from Bethania to Israel. ஏறக்குறைய 3.2 கிலோமீட்டர்கள் கழுதையின் மீது
வெற்றி பவனியாக சென்ற ஒரு நாள். So it's almost 3.2 miles that the Lord went as a victorious march. அது தரும் ஆவிக்குரிய சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். So I would like to share many of the spiritual things today. இந்த வெற்றி பவனி மத்தேயு 21:1 முதல் 11 மார்க்கு 1 முதல் 11 லூக்கா 19:28-40 யோவான் 12:19 ஆகிய வேத பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. At least you can say that it is written as we read Mark chapter 9 verses 1 to 11. மோசேயின் கட்டளைப்படி யூத குலத்தில் உள்ள ஆண் மக்கள் யாவரும் அவர்கள் கொண்டாடுகின்ற 7 பண்டிகைகளில் குறைந்தபட்சம் 3 பண்டிகைகளில் எருசலேமிலே கூட வேண்டும். So it seems that there are 7 festivals, and for 3 festivals everyone have to be in Jerusalem. இதை யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 17 முதல் 17 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். So we are reading this in Exodus chapter 23. முதலாவது பஸ்கா பண்டிகை. So first thing is Pascha feast. இஸ்ரவேல் மக்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு விடுதலையோடு பயணமாகி ஒரு சொந்த தேசத்திற்காக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு புறப்பட்ட ஒரு நாள். So we see that is the day that the Israelites were ready to go to the land that the Lord has been promised to them. இது நிசான் மாதம் 14 முதல் 21ஆம் தேதி வரை மார்ச் ஏப்ரலில் கொண்டாடப்படுகிறது. So it is roughly been celebrated in March and April. இரண்டாவது பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அவர்கள் நிச்சயமாக எருசலேமுக்கு போக வேண்டும். So the second festival they have to be present is Pentecostal day. அது ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், அதாவது அறுவடை பண்டிகை. இதற்காக அவர்கள் அங்கு கண்டிப்பாக கடந்து செல்ல வேண்டும். So it is a harvesting festival, so they have to be there. இது பஸ்கா பண்டிகை கழித்து 50வது நாள் நிகழ்கின்ற ஒரு பெருவிழா. So this is the feast happening after 50 days. மூன்றாவதாக கூடார பண்டிகை. So third thing is பூத், ஃபீஸ்ட் ஆஃப் பூத் ஆர் ingathering or feast of booth. Feast of booth. அதாவது 40 ஆண்டுகள் வனாந்தர பயணத்திலே நாடோடிகளாக எப்படி கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை, so how they had lived in the wilderness for 40 years in a hut. ஏதோ ஒரு தலைமுறை வந்த தலைமுறை மாத்திரம் நினைவு கூறுவதல்ல. It's not that the generation which lived has to be remembering. வருகின்ற தலைமுறைகளும் நினைவு கூர்ந்து ஆண்டவர் எவ்விதமாக அவர்களை அற்புதமாய் நடத்தி சென்று ஒரு நல்ல தேசத்தை கொடுத்தார் என்பதை வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. So it is a festival that is not just for the old generation who lived in that time, it is for the new generation. இஸ்ரவேலில் உள்ள ஆண் மக்கள் யாவரும் 3 முறை எருசலேமிலே கூடுகின்ற ஒரு பண்டிகைகளில் ஒன்றிலே தான் இயேசு கிறிஸ்து, அதாவது பஸ்கா பண்டிகையில் தான் இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேமுக்கு செல்லுகிறார். So there are 3 celebration, and this is one of the celebration where everyone will be gathered, and this celebration Jesus Christ is going in a march. அவர் போகிற போது மக்கள் எல்லாம் மரக்கிளைகளை தரித்தும் துணிகளை விரித்தும் அந்த கழுதையின் மேல் துணிகளை விரித்தும் வைத்து அவருக்கு பின்னாலும் முன்னாலும் சென்று ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆட்பரிக்கின்ற ஒரு நாளாக இது காணப்படுகிறது. So we see that the people spread the cloths, and then they had cut the branches and they laid the branch and they shouted loud saying Hosanna. இந்த குருத்தோலை ஞாயிற்றின் ஆவிக்குரிய கருத்துக்களில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கின்றேன். So I'm going to place few spiritual thoughts before you. இந்த பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து முதலாவதாக தான் ஒரு ராஜா, ஆனால் எல்லா ராஜாக்களிலிருந்தும் மாறுபட்ட
ஒரு ராஜாதி ராஜா அல்லது சக்கரவர்த்தி அல்லது பேரரசர் என்று நிரூபித்து காட்டுவதற்காக அவர் கடந்து செல்கிறார். So we see that firstly that the Lord Jesus Christ, he is a king, but then he want to show them that he is a different king, he is a mighty king, and he decided to come. இரண்டாவதாக அங்கு மக்கள் அவர் பவனி செய்கிற போது அவர்களிடத்திலே காணப்படுகிறதான செயல்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். So secondly we are going to see that what the people had done there and what we can learn from that. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ஏறிச் சென்ற கழுதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றதான ஆவிக்குரிய பாடங்கள். So thirdly we are going to be learning from the donkey that the Jesus was on. முதலாவதாக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, ஆனால் மாறுபட்ட ஒரு ராஜா. So firstly Jesus Christ is the King of Kings, but then he is a different king. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் ராஜா என்பதை சுவிசேஷங்கள் மிகவும் தெளிவாக விளக்குகிறது. So from the time that the Jesus born and the time he is gone from this world, the words of the Bible says that he is the king. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 9:6 நாம் பார்க்கின்றோம். So in Isaiah 9:6, அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அரசாட்சி அவர் தோளின் மேல் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். so we see that the Lord has it on his shoulder. ஒரு ராஜா அவர் மீதுதான் ஒரு ஆட்சி இருக்கிறது என்று பார்க்கின்றோம். So we see that he has the authority. அவர் சமாதான பிரபு என்று பார்க்கின்றோம். We see that he is a peacemaking Lord. He is the prince of peace. He is a prince of peace. அது prince of peace அரசர், அதாவது அரசர் என்று அங்கேயும் நாம் பார்க்கின்றோம். So we also see that he is the king, the prince of peace. அநேக காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் நேரம் இல்லாதபடினால சுருக்கமாக நான் கடந்து செல்லுகிறேன். So I can tell so many things, but then we don't have time, so I'm shortening it. லூக்கா வீட்ல போய் வாசித்து பாருங்கள். லூக்கா 1 முதல் 1:32 முதல் 33 வரை தேவ தூதன் மரியாள் இடத்திலே வந்து அவர் உற்பத்தி ஆகிற போது அவர் சொல்லுகிறது, உன்னிடத்திலே நீ பெற்றெடுக்கும் குழந்தை தாவீது வழி வருகின்ற ராஜா என்று சொல்லுகிறார். So we see in Luke chapter, the angel is telling to Mary that the child that is going to be born unto you is from the king of David's generation. மத்தேயு 2:11 கிழக்கிலிருந்து சீஷர்கள் வருகிறார்கள், ஞானிகள் வருகிறார்கள். So we see that from the east the wise man and the kings are coming towards the Lord. அவர்கள் வந்து அவர் அரண்மனையிலே போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜா அடிக்கோடிட்டு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை கண்டு தொழுது கொண்டு காணிக்கை செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். So the wise man is walking towards the place where the king is, and then they are asking, where is the child who is born for Judah, the king who is born for Judah, which means the king has been born. அவரை கண்டு, அவரை வீட்டிலே கண்டு, பின் வீட்டிலே கண்டு தாழ்ந்து வீழ்ந்து பணிந்து சரணம் செய்து பொன்னை, ஒரு ராஜாக்களுக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற பொன்னை காணிக்கையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். So we see this, the wise men, they kneeled, they bowed in front of Lord Jesus Christ, and then they are giving gold, which is only for the kings they give in those times. யோவான் 1:49 வாசிக்கிற போது, when we read in John chapter 1:41, பிலிப்பு நாத்தானிடத்தில் வந்து சொல்லுகிறான், நாங்கள் மேசியாவை பார்த்தோம். we see that the Philip saying to Nathanael that we have seen the Messiah. நாத்தானியேல் சொல்றாரு, Nathanael says, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? இஸ் தேர் எனி குட் கம் ஃப்ரம் நாசரேத் அப்படின்னு கேட்கிறாரு. வந்து பார். இயேசுவை சந்தித்த பிறகு அவன் சொல்லுகிறார், ரபி 41:49 ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இருக்குதா இல்லையா? இருக்குதா? 1:49 யோவான் 1:49. we see நீர் இஸ்ரவேலின் சந்தேகப்பட்டவன், நம்பாதவன் சொல்லுகிறான், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று. மத்தேயு 21:9 வாசிக்கிற போது அந்த கூட்டம், மக்கள் கூட்டம், திரளான கூட்டம் தாவீதின்
குமாரன் அப்படின்னா தாவீதின் குமாரனாக வந்திருக்கின்ற ராஜாவுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறோம். So we see that the crowd is shouting, saying that the son of David, which means the king, David is the king and he is the son, so he is the king. இயேசுவின் சிலுவையிலே பிலாத்து எபிரேய கிரேக்க லத்தீன் பாஷைகளிலே எழுதுகிறார், இவர் யூதருடைய ராஜா என்று. So we see that on the cross they are writing in different language, saying that he is the king of Jews. அடுத்து இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன். And the second thing is we see that there is a thief who's been crucified on the cross. He closely observed who was crucified with him. அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவரை ரொம்ப நெருங்கி அப்படி பார்க்கிறாரு. So he is closely observing who's been crucified next to him. He is not an ordinary man. இது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்றாரு, நீ உம்முடைய ராஜ்யத்திலே எப்படி? So we see that the பரிசேயர்களுக்கு தெரியாது, வேதவாரர்களுக்கு தெரியாது, அங்க இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. ஒரு கள்ளன், after all a thief is acknowledging that Jesus Christ is the king and he has a great kingdom. That kingdom is not of this world but it is hereafter, and he is going to come as a great and mighty king to establish his kingdom in some day. Amen. சொல்றாரு, சொல்லிட்டு நீர் வரும்போது அடியேனை அந்த ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எந்த அதாவது எள்ளளவும் சந்தேகத்திற்கு இன்றி வேதத்திலே இவர் ராஜா என்று பார்க்கிறோம். So we see that in the Bible there is no doubt that it clearly says that he is the king. ஆனால் இந்த ராஜா மற்ற ராஜாக்களை போன்றவர் அல்ல. But then this king is not very similar to the other kings. மற்ற ராஜாக்கள் படையெடுத்து போவார்கள். We see the other kings, they go for wars. தேசங்களை அடக்குவார்கள். They will rule over the countries. ஜனங்களை கொலை செய்வார்கள். They kill people. பொருட்களை கொள்ளையாடுவார்கள். They steal things. பெண்களை கற்பழிப்பார்கள். They rape women. கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். They bring all the things they have theft. கொள்ளையடித்து கொண்டு வருகிற போது மக்கள் எல்லாம் ஆட்பரிப்பார்கள், இதோ நம்முடைய ராஜா வருகிறார். So when they bring all these things, the people will shout saying the king is here. ராஜ்யத்தை அடக்கி ஆண்டு அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து சமாதான பிரபுவாய் வருகிறார் என்று ஆட்பரிப்பார்கள். So we see that they shout and praise, thinking that he has stolen the other kingdom and he's here. இப்படி ஒரு தேசத்தை அழித்து நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார் என்று ஆட்பரிப்பார்கள். So they will be happy that he has killed the other nation and he has come here for peace. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நாம் இந்த வேதத்தில் ஏதாவது. So Jesus is not the same type of God, king, ஆனால் மாறுபட்ட ராஜா. but he is a different king. இயேசு தேசங்களை பிடிக்கும்படியாக ஒரு அரசியல் விடுதலையாக்கும் ராஜாவாய் வரவே இல்லை. So Jesus Christ did not come to rule over the kingdoms. அவர் எப்படிப்பட்ட ராஜாவாக வந்தார்? Do you know how he came? மரணத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ராஜாவாக வந்தார். He came to overcome the death. பாவத்தை மேற்கொள்ளும் ராஜாவாக வந்தார். He came to overcome the sin. இதயங்களை மேற்கொள்ளும் ராஜாவாக வந்தார். He came to overcome the hearts. அமைதியின் மன்னனாய் வந்தார். He came as prince of peace. சமாதான பிரபுவாய் வந்தார். He came as prince of peace. தாழ்மையின் சிகரமாய் வந்தார். He came with humility. அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் இலக்கணமாய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி எல்லாருக்கும் மரித்து நித்திய மீட்பு தரும் ராஜாவாக வந்தார். So he came to give salvation to the people. இந்த உண்மையை, இந்த ஆவிக்குரிய உண்மையை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மற்றவர்களும் கண்டு கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்படிப்பட்ட எல்லாரும் கூடுகிற ஒரு நாளிலே அவர் கல்லையின் மீது எருசலேமுக்கு
ராஜாவாக பவனி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். So we see that on this day he is on the donkey to show the people, and for when the people all were around, he wanted to show himself as a king. இந்த அன்பின் ராஜாவிற்கு, இந்த சமாதான பிரபுவிற்கு, இரத்தம் சிந்தி மீட்டு நம்மை ரட்சித்த ராஜாவுக்கு நம்முடைய இதய சிங்காசனத்தில் இடம் கொடுத்திருக்கிறோம். So have we given our heart to this type of king? இந்த தாழ்மையின் ராஜாவுக்கு, The king of humility. நாம் நம்முடைய இதயத்தில் எத்தனையோ இப்படிப்பட்ட ஓசன்னா திருநாட்களை கொண்டாடி இருக்கிறோம். So we had already celebrated many of Hosanna days. The $1 million question is, he is indeed a king. Have you ever given a wonderful, a special place in your heart that he may rule you? Amen. இரண்டாவதாக, Secondly, அவரை சுமந்து சென்ற கழுதை. we are going to see about the donkey which carried Jesus. கழுதைனாலே போகிற கழுதை, அது ஒரு கழுதைன்னு சொல்கிற இந்த வார்த்தையே நல்ல வார்த்தை இல்லை. முதலாவதாக நாம் 2-3 பேர் வாசித்துட்டோம். முதலாவதாக, ஏன் why did Jesus choose a donkey? எதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார்? முதலாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அப்படித்தானே? இப்போ வாசித்தோம், சகரியா 9:9 எல்லாம் நம்ம வாசித்தோம். அவர் எப்படி தான் வரணும்? கழுதையின் மீதும் கழுதை குட்டியின் மீதும் ஏறி, இதோ உன் ராஜா. ராஜா வரணும். ராஜா எப்படி வரணும்? குதிரையில இல்லை, ரதங்களில் அலங்கரிக்கப்பட்ட அத மகா அலெக்சாண்டர் வருகிறது போலவோ, அல்லது ரோம சக்கரவர்த்திகள் தேசங்களை ஆண்டு கொண்டு வருகிறத போலோ இந்த ராஜா, உன் ராஜா, எருசலேம் குமாரத்தியே, அப்படி வரமாட்டார். கழுதையின் மீது, கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறவராய் வரும். தீர்க்க தரிசனம் முதலாவது நிறைவேற வேண்டும். இரண்டாவதாக, இதை இன்னொரு வருஷத்துக்கு நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 1:23-24 வாசித்து பாருங்க. அதாவது தாவீதுக்கு பின் சாலோமனை ராஜாவாக என்ன செய்யணும்? முடிச்சு விட்டணும், அப்படி தானே? அப்போது தாவீது ராஜா தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானையும் ஆசாரியான் ஆகிய யாரை கூப்பிடுறாரு? சாதோக்கையும் கூப்பிட்டு, வாப்பா, நீ எருசலேம் ராஜாவை, எருசலேமுக்கு என்னுடைய மகன் சாலோமனை கோவேறு கழுதையின் மீது அமர்த்தி நீ கொண்டு போய் என்ன செய், அங்கே அபிஷேகம் பண்ணு. அப்படி பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற இந்த தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்து யார்? தாவீதின் குமாரன், அப்படிதானே? பார்க்குறோமா இல்லையா? தாவீதின் குமார். அவன் எப்படி தரணும்? கழுதையின் மீது தான் கண்டிப்பாக வரணும். ரெண்டாவதாக, இது ஒரு சாதாரண மிருகம், சாதாரண ஆர்டினரி அனிமல். இட் இஸ் அன் ஆர்டினரி, யாரும் கவனிக்காத ஒரு கழுதை, யாரும் மதிக்காத கழுதை. நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒன்றுமே இல்லை, வஸ்திரமே இல்லை, கழுதை, அப்படிதானே சொல்கிறோம். அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். புத்தி இல்லாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு கழுதை, ஒன்றும் இல்லாத, எல்லாராலும் கேவலமாய் நினைக்கப்படுகிற கழுதை, வெளியே கட்டப்பட்ட கழுதை. கழுதை தட் இஸ் டைட் இன் அவுட் சைடு. இதுவரை யாரும் பயன்படுத்தாத கழுதை. அடுத்து, எவரும் ஏறிராத கழுதை. எத்தனை விதத்தில் வெளியில், அதாவது வீட்டுக்குள்ளே கட்டப்படலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்கு கொடுக்குற மாதிரி அதை பார்த்து எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. பிள்ளைகளை பார்க்குறத விட 10 மடங்கு பாசமாக பார்க்குற ஒரு தேசத்தில் நான் வந்திருக்கிறேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில்
கழுதையை வெளியில் கட்டி போட்டு ஈர்வழிச்சந்தையில் வீட்டுக்கு புறல கட்டி போட்டுருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தானே? அப்படிப்பட்ட கழுதை. ஆனால் இந்த கழுதை கர்த்தருக்கு வேண்டிய கழுதை, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட கழுதை, கர்த்தருக்கு தேவையான கழுதை. So this donkey is most needed by the Lord. அவர் வார்த்தையால் விடுவிக்கப்பட்ட கழுதை. So it has been delivered by the word of the Lord. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. It's been the bonds were broken. வார்த்தையின் வல்லமையால் கட்டவிழ்க்கப்பட்ட குதிரை. So it was been broken by the strength of the words. The power of the word. அப்படியே கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு எல்லாம் கேட்குறாங்கப்பா, என்னடா நீங்கள் என்ன இதை அவுத்துட்டு போகிறீங்களா? அது ஆண்டவருக்கு வேணும். உடனே ஒரு வார்த்தை ஐயா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எனக்கு மகன் வந்து சென்னையில் போயிருந்தேன். அவனுக்கு வீடு கிடைக்காததுனால ஒரு ஆள்கிட்ட வீட்டு கேட்குறதுக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ண நம்பரையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். வாங்கி நிறைய காரியம் சொல்ல முடியும், டைம் இல்லை, வச்சுக்கிட்டேன். கேட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த மனுஷன் செத்து போனார். அவனுக்கு ஃபோனில் இவனுக்கு நம்பர் இருந்து, ஏன்னா வீட்டுக்கு கேட்டதுக்கு நம்பர். ஒவ்வொரு நாளும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாரமாக கூட்டிகிட்டு போனாங்க. அவன் இப்படி சொன்னான், முதல்ல சொல்லலை, புற சொன்னான், எப்படியா என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு டிஐஜி தெரியும், ஜான் நிக்கல்சன் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களை நீ சொல்லு அவர்கிட்ட. நான் இப்படி தான் சொன்னேன், மகனே நீ சொல்லு, ஜான் நிக்கல்சனுங்க ஆள் எங்கள் சொந்தக்காரங்க அவங்கன்னு சொல்லிட்டு. அவன் அதை சொன்னான். அன்னையிலேருந்து அவனுக்கு ராஜ மரியாதை. அவன் ஒரு மனுஷனுக்கு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பாருங்க. How much power a man's word has. அவ்வளவு பவர்ஃபுல். அவள் திட்டு வாருங்கன்னு சொன்னால் அவளுக்கு போகிறாங்க. ஏன் விட்டு? அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று உடனே விட்டுறாங்க. அப்போ ஆண்டவருக்கு அவசியமான கழுதை, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையால் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை, இயேசுவை சுமப்பதற்கு அவரால் பயன்படுத்தப்பட்ட கழுதை. So we see this donkey is been released by the word of the Lord, the power of the word of the Lord, and then this donkey is been used by the Lord. அவரை ஆசையோடு சுமந்து சென்ற கழுதை, அவரை ஆசையோடு சுமந்து சென்ற கழுதை. We see that the donkey carried with so love, with great happiness, satisfaction and desire, the donkey was carrying him. அப்படிப்பட்ட ஒரு கழுதை அவரை சுமந்ததால் கனம் பெற்று இன்றளவும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்படுகிற ஒரு கழுதை. அப்படிதானே பேசுறோமா இல்லையா? எதனால? அவரை சுமப்பதனால், அவரை சுமப்பதினால் கனம் பெற்ற கழுதை. it's still the donkey is being spoken because the donkey had the privilege of carrying Jesus Christ. Just consider our story. நம்முடைய கதையை ஒன்று பார்ப்போம். பாஸ்ட் அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன். இன்னும் எத்தனை பாஸ்ட்? 2 பேர் இருக்கீங்களா? 2 பாஸ்ட் இருக்கீங்க. அதர் 2 pastors are here. ஜஸ்ட் கன்சிடர் அவர் பாஸ்ட். நம்முடைய கடந்த காலத்தை பார்த்து பார்ப்போம். இந்த கழுதைக்கு எதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி donkey and ourselves? Where are we? Where are we now? How we are? இதனால இதான் இந்த கழுதையினுடைய கதை. நான் இங்க நிற்கிறேன்னா, இப்படி பேசுறேன்னா, கழுதையை விட அலங்கோலமாக இருந்தவனா worse than this donkey. If you consider my past, when the day I tell him, I asked him, குட்டி நானையா கழுதை, குட்டி நானை அப்படி கொடுத்துக்கிட்டு அவர் யாரை வச்சனும் 30-35 வருஷமாய் அவரால் கனப்படுத்தப்படுகிற கழுதை.
another $1 million question is, have you ever surrendered yourself? That Jesus, the King of glory, the King of heaven and earth, could ride on you, so that in the days to come, you also may be honored and be spoken like this night. If not, this is the time. Today is the time. Lord Jesus, நான் ஒன்றும் இல்லாத கழுதாப்பா. I was rejected. Nobody bothered about me. Nobody recognized me. Nobody wanted me. Nobody wanted to use me and ride on me. நீர் விரும்புகிறீர் ஐயா. இந்த உலகத்தில் யாரும் விரும்பாமல் இருந்தாலும் you desire. You love me. You desire me. You do want me to ride on me. I surrender. மூன்றாவதாக டைம் ஆக போதில்ல. ஓகே, ஜனங்களினுடைய செயல்பாடுகள். ஜனங்களுடைய ஒரு ராஜா, மாறுபட்ட ராஜா, கழுதை, ஒன்றுமில்லாத கழுதை, அங்கீகரிக்கப்பட்ட கழுதையின் மீது பவனி வருகிற போது, அதுவும் கொஞ்சம் கூட்டம் இல்லை, திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற போது அங்கே வினைகள் இருக்குமா இருக்காதா? whether it is positive or negative. துணியெல்லாம் விரிச்சிடுறாங்க. நிறைய இருக்குது, ஷார்ட்டாக சொல்லி, துணிகளெல்லாம் விரிக்கிறாங்க. மரக்கிளைகளை எல்லாம் தரித்து they are spreading on the way. Some brought palm leaves and they shouted, Hosanna. Shouted, Hosanna. கழுதையின் மீது துணி விரித்து பாதையிலே துணி விரிக்கிறது என்றால் ராஜாவை கனப்படுத்துறதற்கு அடையாளம். அதற்கு அதை அந்த ஜனங்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ராஜா எப்படி வரணும்? விடுவிக்கிற ராஜா. பாருங்கய்யா, இந்த பெரிய ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்குது, எங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், ரோமர்கள் எங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் பாடுபடுகிறதான பணத்தை வரியாக அவர்கள் சுரண்டி கொண்டு போகிறார்கள், இவர்களுக்கு கீழ் நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இதுதான் நீர் ராஜா. இந்த தருணத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி எங்களுக்கு மீட்பு தாருங்கள் என்ற ஒரு செயல்பாடை அங்கே பார்க்கிறோம். ஓசன்னா என்கிறது இட் இஸ் நாட் எ சாங் ஆஃப் பிரைசஸ் ஆர் க்ளோரிஃபையிங் காட், எ சாங் ஆஃப் வர்ஷிப். அப்படி நினச்சிடக்கூடாது. அநேகர் அப்படி தான் பாட்டு எழுதுகிறாங்க, அநேகர் அப்படி தான் ஆராதனையில் பாடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் அவரை ராஜா என்று அங்கீகரிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அவர் மீட்க வேண்டும் என்று சத்தம் போடுகிறார்கள். உண்மையாகவே ஓசன்னா என்றால் அது அடி வயிற்றில் இருந்தது. எங்கிருந்து? அடி வயிற்றில் இருந்து, இதயத்தின் ஆழத்தில் இருந்து புறப்படுகின்றதான ஒரு ஜெபம். என்ன ஜெபம்?
பாடல் ஆராதிக்கும் போது சொன்னாங்க, சேவ் அஸ் நவ், சேவ் அஸ், இப்போதே நீர் எங்களை ரட்சியும் என்கிறதான ஒரு மன்றாட்டாகும். இன்னைக்கு பாலஸ்தீனத்தை விடுவியும் என்று ஹமாஸ் துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறாங்க. துப்பாக்கி எடுத்து ஹமாஸு, யார், ஹெஸ்புல்லா, ஈரான், இவர்களெல்லாம் எதுக்கு? பாலஸ்தீனத்தை விடுவியும் விடுவியும். இங்கேயும் அப்படி எங்களை விடுவியும். எதில் இருந்து? ரோமர். என்னத்தை நாங்கள் கூட்டமாக நிற்கிறோம், போவோம், படம் எடுத்துகிட்டு போவோம், ஒன்று பார்ப்போம், ரோமர்களை ஒன்று பார்த்துருவோம், வாடா தூக்கிட்டு வாடா, ஐயா ஓவர் த்ரோ பண்ணிடுங்க, அவங்கள்ட்ட அரட்சியை நீங்கள் என்ன செய்யுங்க, கவிழ்த்து போடுங்கள், ஓவர் த்ரோ the Roman empire from our territory, our nation and grandest freedom. நாங்கள் எல்லாம் பின்னால் இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட இதே மாதிரி தான் செலோத்தியர்கள் என்கிற ஒரு குரூப் இருந்தது, செலட்ஸ், த குரூப் ஆஃப் செலட்ஸ். அவர்கள் எப்போதும் ஆயுதங்களோடு போராடி ரோமருக்கு விடுதலைக்காக போராடுகிறவர்கள். இயேசுனுடைய காலத்தில் இயேசுனுடைய சீசனும் ஒருதன் செலோத்தினா தோமான்னு இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போ 63 பெரிய 63 அப்புறமா 70க்கு அப்புறம் வரையிலும் ஒரு பெரிய அப்போ தான் என்னதாச்சுது, இந்த செலோத்தியர்கள் எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டது. அதனால தான் இந்த கலவரத்தை அடக்குவதற்காக ரோமர்களால் அடக்கப்பட்டு ஆலயம் கூட இட் வாஸ் டிஸ்ட்ராய்ட். ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடிக்கு நிர்மூலமாகி போனதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரே நீர் என்ன செய்திருங்க, அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு எங்களுக்கு விடுதலை தாருங்க என்று மன்றாடுகிறதான ஒரு மன்றாட்டு. தாவீதின் குமாரனே பாருங்கள், ஜனக்கூட்டம் நாங்கள் எல்லாரும் முன்பினால் ரோமர்களை துடைத்து அழித்து இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை வாங்கி தாருங்கள் என்ற ஒரு அடிவயிற்றில் இருந்து வருகின்றதான ஒரு மன்றாட்டுத்தான் ஓசன்னா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அரசு இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. கள்ளன் சொன்னது மாதிரி அவர் மறுபடியுமாக அடிக்கோடிப்பட்டு தன்னுடைய வாழ்வின் மூலமாகவும் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாகவும் அழித்து கூறியிருந்தார். அப்படி என்றால் இஃப் சோ 21ஆம் நூற்றாண்டில் 2026ஆம் வருடத்தில் வாழ்கின்ற நமக்கு அந்த காலத்தில் அவர்கள் ஜபித்த ஜபத்தை இன்று ஜபிக்க முடியுமா? ஜபிக்கலாம். ஆண்டவரே ரட்சியும் என்று இன்றைக்கும் ஜபிக்கலாம். எப்படி ஜபிக்கலாம்? ஆண்டவரே பாவங்களிலிருந்து எங்களை ரட்சியும் என்று இன்றைக்கு ஜபிக்கலாம். ஆண்டவரே ஜென்ம கர்ம பாவங்களிலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு தாரும் என்று கேட்கலாம். வாழ்வில் மறைந்து கிடக்கும் அநேக பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கேட்கலாம். குற்ற உணர்விலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள் ஐயா என்று கேட்கலாம். நான் எதற்கும் தகுதியற்றவள் என்று தாழ்வு மனப்பான்மையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை ரட்சியும் என்று இன்றைக்கும் நாம் ஜெபிக்கலாம். தோல்வி பயங்களிலிருந்து தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும் என்று இன்றைக்கும் நாம் கதறி கூப்பிடலாம். வியாதிகள், இழப்புகள், புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமைகளிலிருந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று இன்றைக்கும் ஜெபிக்கலாம். கவலை, மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும் என்று இன்றைக்கும் நாம் ஜெபிக்கலாம்.
அகந்தை, பிடிவாதம், பெருமை, தேவையற்ற கோபங்கள், மனக்கசப்புகள், மன்னிக்காத இதயம், பழிவாங்கும் எண்ணங்கள், இதர பாலினத்தின் மீது இருக்கின்றதான ஈர்ப்பு, விபச்சார, வேசித்தன ஆவிகள், ஆசைகள், இவைகளில் இருந்து ஆண்டவரே எங்களை ரட்சியும், இன்றைக்கே ரட்சியும், இந்த நேரமே ரட்சியும் ஐயா என்று நாம் இன்றைக்கும் ஜெபிக்கலாம். தாவீதின் குமாரனே, போராட்டங்கள், பயங்கள், சாபங்கள், பிசாசின் பிடிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக மரண பயம், நித்திய அழிவிலிருந்து, நரகாக்கினையிலிருந்து, நித்திய காலமாக நான் சாகப் போகிற, அழியப் போகிற, என் பாவத்தின் நிமித்தமாய் அழியப் போகிற அந்த நரகத்திலிருந்து, from the eternal condemnation and damnation, Lord save us now என்று நாம் ஜெபிக்க முடியும். இப்படிப்பட்ட மீட்பை, ரட்சிப்பை தரும் ராஜாவாகவே பவனி செல்கிறார். அவர் பாடுபட்டு, இரத்தம் சிந்தி, சிலுவையில் அறையப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, பாதாளத்தில் இறங்கி, பேயையும் நோயையும் சாவையும் என்று உயிரோடு எழும்பி நித்திய ராஜாவாய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தாவீதின் குமாரனே, இப்போதே ரட்சியும் என்று அவரிடம் என்னென்ன விண்ணப்பங்களை வைக்கிறோமோ அவைகளிலிருந்து, அதாவது அந்த ஜெபம் அடி வயிற்றிலிருந்து வந்தார். எந்தெந்த காரியங்களிலிருந்து ஆண்டவரே இதனை ரட்சியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, I do not know, but he knows, because he is being seated at the right hand of God the Father and looking at God the Father and asking him, see my daughter, see my son. He is pleading and asking and praying to save himself and herself from these kind of bondages. நிச்சயமாக, surely and certainly, when you cry unto him, Lord, Son of God, Son of David, deliver, redeem, save, he is going to save you. இன்னும் ஒரு பயன் இருக்குது. நிறையலான வாய்ப்புகள் வருகிற போது நான் ஒரு நாள் கூட பரிசுத்தம் பண்ணுவேன். அதாவது நாமே அவர் தங்குகிற ஆலயம், அதற்கு பிற்பாடு அந்த அத்திமரத்தை செவித்த காரியத்தோட இட் வில் பி coming to a close. Coming to a close. Since we do not have the sufficient time, I end my preaching here and now. ஆண்டவரை ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்பின் ராஜாவாக ஏற்றுக்கொள், மன்னிப்பின் ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம். என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற கழுதை நம் மீது ஏற விரும்புகிற ராஜா, என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்மை அர்ப்பணித்து அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம். This world is not a pleasant world. Our ways are not spread with the flower petals. We do have difficulties. We do have afflictions. We do have problems. We do have needs. அப்படி if you have, ஆண்டவரே இவைகளிலிருந்து ரட்சியும் என்று கதறுவோம், கெஞ்சுவோம், மன்றாடுவோம், வேண்டுதல் செய்வோம், செபிப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த ஓசன்னா திருநாளிலே, இந்த குருத்தோலை ஞாயிற்றிலே, இந்த வெற்றி பவனி நாளிலே விடுதலை தருவார். அதற்காய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ராஜாவாக, அவருடைய மகனாக, மகளாக, அவரை சுமக்கும் கழுதைகளாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆமென். நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் பிறக்கும் போது அவரை குழந்தையாகவே பார்த்து பழகிருச்சு. சிலுவையில் அறையும் பொழுது அவர் இரட்சகராக நமக்காக சிலுவையில் அறைஞ்சார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும், அவர் உயிரோடு எழுந்த பிறகும், அவர் இனி வரப்போகிறது குழந்தையாக வரப்போகிறதல்ல, இனி வரப்போகிறது அவர் இரட்சகராக வரப்போகிறவர் அல்ல. அவர் வருகிற பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் வரப்போகிறார். அதற்கு நாம் ஆயத்தப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, சிலுவையில் இருந்த அந்த கல்லனுக்கு கூட தெரியுது அவர் ராஜான்னு. பக்கத்தில் சொல்லுங்க, சிலுவையில் இருந்த பக்கத்தில் இருந்த அந்த கல்லனுக்கு கூட தெரியுது அவர் ராஜான்ட்டு. நீ சபையில் இவ்வளோ நாள் இருக்கிய, உனக்கு தெரியல? நிறைய பேர் அந்த கல்லனை சொல்லுவாங்க, அந்த கல்லன் ஞானஸ்தானம் எடுக்கலை, அந்த கல்லன் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அவர் ராஜாதி ராஜாவாக ராஜ்யத்தின் வருகையில் அவர் திரும்ப வரப்போகிறாருங்கிற அந்த சத்தியத்தை அவன் அறிந்திருந்தான் என்றால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஒருவேளை வேதத்தில் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, தேவனே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வருகிற பொழுது நீர் என்னை நினைத்தருளும். தேவனுடைய வருகை குறித்து அவன் அறிந்திருந்தான். அவர் மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி சீஷர்களை விட இந்த கல்லை அறிஞ்சிருந்தான். அப்படி தானே? சீஷர்களுக்கு படித்து சொன்னார், எப்பா நான் 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன், திருப்பி நான் எருசலேமில் உங்களை நான் சந்திப்பேன், அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் சொன்னார். சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. எம்மாவூர் சீஷர்கள் மறந்துட்டாங்க. ஆனால் சிலுவையில் இருந்த கல்லன் அவன் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது, இயேசு மரிக்க போகிறார், அடக்கம் பண்ண போகிறார், அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கல. உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது, அப்போ இதெல்லாம் அந்த கல்லன் எங்கேருந்து கற்றுக்கொண்டு இருப்பான்? எங்கேருந்து கற்றுக்கொண்டிருப்பான்? நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவன் சபைக்கு எங்கேயாட்டி போயிருப்பான், சபையில் போதிச்சிருப்பாங்க, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக அவன் ஞானஸ்தானம் எடுத்திருப்பான். உங்களுக்கு எல்லா கதையும் உங்களுக்கு பைபிளில் எழுதி வச்சேன்னா இருக்கிற ஒரு பைபிளே நீங்கள் படிக்க மாட்டேங்கிங்க. பைபிள் பாகம் 1, பைபிள் பாகம் 2ன்னு ஒரு 10 பாகம் எழுதி வச்சேன்னா அவ்வளோதான், கிறிஸ்தவமே வேண்டான்னு ஓடிடுவாங்க. அவன் ராஜ்யத்தினுடைய, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வருகையை குறித்து அவனுக்கு அறிந்திருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் வாழுகிற காலம் கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நாம் வாழ்கிறபடினாலே அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு போவதற்கு நம்மை ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கழுதை கூட தன்னை விட்டு கொடுத்து இயேசுவுக்கு இடம் கொடுத்தது. ஆனால் மனிதனாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆமென். எவ்வளவு கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களுடைய இருதயத்தில் சிங்காசனமாக அவர் உங்கள் மத்தியில் வந்து அமருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்ம இடம் கொடுக்கணும். ஆமென். ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்டு, உங்களுடைய இருதயத்தை பிசாசானவன் ஆக்கிரமித்து கொள்ள கூடாது, மனுஷர்கள் ஆக்கிரமித்து கொள்ள கூடாது, உலகம் ஆக்கிரமித்து கொள்ள கூடாது. பிசாசு வந்து நின்னான்னா அவன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்னது? உன்னிடத்தில் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, இயேசு இருக்குது, அது வேணா வாங்கிட்டு போ. என்னிடத்தில் என்ன இருக்குது? இயேசு இருக்கிறார், வாங்கிட்டு போன வாங்குவான் அவன்? இயேசு இருக்கிறார் என்னிடத்தில், அது வேணா வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் வாங்குவானா? நீங்கள் பார்க்குறது பார்த்தா என்னமோ மாதிரில பார்க்குறீங்க, ஒன்னிடத்தில் ஒன்றும் இல்லாத மாதிரி பார்க்குறீங்களே. என்னிடத்துல இயேசு இருக்குது, இயேசு இருக்குது, அது வேணா தரேன் உனக்கு, வேற ஒன்றும் என்கிட்ட இல்லை. ஆமென்.
நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபம், மிக சமீபம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையிலே, அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த சனிக்கிழமை பகல் நேரத்தில் நான் இரவு முடித்துவிட்டு நான் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த பொழுது சரியாக ஒரு மத்தியானம் ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும். ஆண்டவர் சொப்பனத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்தார். வேத புத்தகம் வானத்தில் அப்படி திறக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சமாக வேத புத்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் அசைவாடுகிறதை அவர் சிறகடித்து அந்த வேத புத்தகத்தின் மேலே அவர் சிறகடித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். வானத்தில் அன்னார்ந்து பார்க்கிறேன். அவர் தொடர்ந்து அந்த வேத புத்தகத்தின் மேலே ஆவியானவர் புறாவின் வடிவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னோட ஜனங்கள், அநேக ஜனங்கள் நிற்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வேத புத்தகம் அந்த வானத்திற்கு மேலே காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த புத்தகத்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஜனங்களுக்கு கண்களில் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், நல்லா பாருங்க, வானத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே யார் யார் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக காணப்படுகிறார்களோ அவர்கள் மேலே அசைவாட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார் கர்த்தருடைய வேதத்தை, அவருடைய சமூகத்தையும் அதிகமாய் நீங்கள் தேடுகிறீர்களோ அவர்கள் மேலே அவர் அசைவாட அதிகமாக ஆசையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பேசியிருக்கிறபடினாலே தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு தாசனை கொண்டு எங்களோடு நீங்கள் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக, கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக, உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக, உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எங்களை உம்முடைய அன்பின் கயிறுகளினால் இழுத்து கொள்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக, எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை ஆண்டவரே தகப்பனே, எங்களை ஆண்டவரே எங்களை நியாயாதிபதியா, எங்களை ஆண்டவரே அந்த வார்த்தைகள் புடமிடுகிறதற்காக உமக்கு சோத்திரம். எங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு அவயங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஜீவபலியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே உமக்கு உகந்த ஆராதனை என்று நீங்கள் சொல்லி இருக்கிறபடினாலே எங்க ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். எங்கள் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொத்தம் ஆவான் என்று சொன்னது போல இந்த நாளில எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, ஒவ்வொரு வெளிப்பாடுகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். லிஹந்தோரா பதுரபோ ஷிதிரிபி நிகதுடல பௌதிரி லமனகதரா ரிஹந்தர பௌஷத ரிபனகதட பௌதிரி நிமனகதரலகா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சிங்காசனத்தை அமர பண்ணும்படிக்கு, சிங்காசனத்தை போடும்படிக்காக உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை அவர்கள் திறந்து கொடுக்கத்தக்கதாக, கடினமான இருதயங்கள் ஆண்டவரே அவையெல்லாம் சதையான இருதயமாய் மாறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இன்னும் அநேக கடினமான இருதயங்கள் இருக்கிறதப்பா. உம்மை புறக்கணித்த இருதயங்கள் இருக்கிறது. இன்னும் கட்டப்பட்ட கழுதைகள் இருக்கிறது. இன்னும் ஆண்டவரே தகப்பனே அப்பா, அநேகரால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற கழுதைகள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக எங்களை நீர்
அழைத்திருக்கிறபடினாலே இந்த தேசத்தில் இன்னும் அநேக கட்டப்பட்ட கழுதைகளை நாங்கள் போய் அவர்களை விடுதலையாக்கும்படியாக, இது என் ஆண்டவனுக்கு தேவை, இந்த ஆத்துமா என் ஆண்டவனுக்கு தேவை, இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, வியாதிப்பட்ட இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, பிசாசினால் பிடிப்பட்ட இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட இந்த கர்த்தரால் விடுவிக்கப்படுவதற்கு இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, தூக்கி எறியப்பட்ட இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, பாளையத்துக்கு புறம்பாக ஆண்டவரே தூக்கி எறியப்பட்ட இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்ட இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட்ட இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை, உளையான சேற்றில விழுந்து கிடக்கிற இந்த கழுதை என் ஆண்டவனுக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், இந்த மான்செஸ்டர் பகுதியில், இந்த UK பட்டணத்தில் இன்னும் எவ்வளவோ கழுதைகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில், பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் கட்டப்பட்ட கழுதைகள், பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் இன்னுமாய் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்ட கழுதைகளை விட்டுவிக்கும்படியாக தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற அந்த ராஜாதி ராஜா, அந்த கர்த்தாதி கர்த்தர், நீ போய் விடுவிக்கப்படும்படியாக நான் உனக்கு உலகத்தில் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய், இதோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஏன் நான் உங்களுக்கு கற்பித்த உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு, இந்த கட்டப்பட்ட கழுதைகளை என் சீஷராக்கும்படிக்கு வாருமையா செய் வாருமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, வாருமையா செய்வாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா, ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா, வாருமையா அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, வாருமையா அசைவாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா, ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா, பாவத்திற்கு நித்தம் நான் மறிக்க வேண்டும், நீதிக்கு பிழைத்து வாழ வேண்டும், பாவத்திற்கு நித்தம் நான் மறிக்க வேண்டும், நீதிக்கு பிழைத்து வாழ வேண்டும், வாருமையா செய்வாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, வாருமையா செய்வாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ ஆவியே, எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாட வாருமையா, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், துக்கத்திற்கு பதிலாக துதியினுடையோ, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், துக்கத்திற்கு பதிலாக துதியினுடையோ, வாருமையா செய்வாடுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா,
வாருமையா செய்வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா ஜலத்தின் மேல செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜனத்தின் மேல செய்வாட வாருமையா ஜலத்தின் மேல செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜனத்தின் மேல செய்வாட வாருமையா சத்துருவின் கோட்டையெல்லாம் தகர்க்க வேண்டும் சத்திய தேவனை சொல்ல வேண்டும் சத்துருவின் கோட்டையெல்லாம் தகர்க்க வேண்டும் சத்திய தேவனை சொல்ல வேண்டும் வாருமையா செய்வாருமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா Shanagarida Libaganaga Libadana Shadura Libadanuga Jalatin மேல செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜலத்தின் மேல் வாருமையா ஜலத்தின் மேல் செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜனத்தின் மேல் செய்வாட வாருமையா கண்ணீரெல்லாம் களிப்பாக மாறனுமே கவலை கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் தீரனுமே கண்ணீரெல்லாம் களிப்பாக மாறனுமே கவலை கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் தீரனுமே வாருமையா செய்வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா வாருமையா செய்வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா ஜலத்தின் மேல் செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜனத்தின் மேல் செய்வாட வாருமையா ஜலத்தின் மேல் செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜனத்தின் மேல் செய்வாட வாருமையா நொறுங்குண்ட இதயங்கள் காயம் கட்டனோ சிறைப்பட்டவர்களை விடுவிக்கனோ நொறுங்குண்ட இதயங்கள் காயம் கட்டனோ சிறைப்பட்டவர்களை விடுவிக்கனோ வாருமையா செய்வாருமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா வாருமையா செய்வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா ஜலத்தின் மேல செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜனத்தின் மேல செய்வாட வாருமையா ஜலத்தின் மேல செய்வாடிய தேவ ஆவியே எங்கள் ஜனத்தின் மேல செய்வாட வாருமையா வாருமையா செய்வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா வாருமையா செய்வாடுமையா ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து ஒவ்வொருவரும் உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து ஆண்டவரே ஒரு காலத்தில் நான் கட்டப்பட்ட கழுதை ஆண்டவரே ஒருவனாலும் ஆண்டவரே மதிக்கப்படாத ஒரு கழுதை புறக்கணிக்கப்பட்ட ஒரு கழுதை தூக்கி எறியப்பட்ட ஒரு கழுதை ஆண்டவரே வழி தெரியாமல் தவித்த ஒரு கழுதை என்னை தேடி வந்து என்னை கட்டவிழ்த்து என்னை மீட்டெடுத்து ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு என்னை தெரிந்தெடுத்த அற்பமான இந்த கழுதை, நாங்க ஒருமனப்பட்டு இந்த நாளில் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய இருதயத்தில் கண்ணீர், எங்களுடைய இருதயத்தில் குமுறல்கள். இன்னும் இந்த தேசத்தில் அநேக கழுதைகள் கட்டப்பட்டு இருக்குது. இன்னும் அநேக கழுதைகள் அடிமைப்பட்டு இருக்குதுப்பா. இன்னும் எத்தனையோ ஆண்டவரே கழுதைகள் வீட்டுக்கு வெளியாக, பாளையத்துக்கு புறம்பாக கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களால், குடும்பத்தினால், ஆண்டவரே தேசத்தினால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பிசாசினுடைய பிடியில அடிமைப்பட்டிருக்கிற கழுதைகள் உண்டாண்டவரே. இந்த கழுதையை எடுத்து அந்த கழுதையை விடுவிக்க எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த தேசத்தில் இருக்கிற அநேக கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே எங்களை ஒரு விஷயம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வேலை ஸ்தலத்தில் இன்னும் எத்தனையோ ஆண்டவரே கழுதைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, வியாதியாக இருக்கிறது, மரண படுக்கையில் இருக்கிறது. என் தேவன் ஒரு விஷயம் ஆண்டவரே, அவர்களுக்கு மனம் இறங்கி இருங்க, மனம் இறங்கிருங்க, மனம் இறங்கிருங்க. தேவனே, நீர் சிலுவையில் அந்த கல்லணைக்கு நீர் மனம் இறங்கினது போல இந்த தேசத்துக்கு நீங்க ஒரு விஷயம் மனம் இறங்கிருங்க. உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்ற இந்த தேசத்துக்கு ஒரு விஷயம் கர்த்தர் நீங்க மனம் இறங்குகிறபடியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த உம்முடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தேவன் இந்த தேசத்தில் அவங்களை கொண்டு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நீங்க நேர்த்தியாய் ஆண்டவரே நீங்க செய்து முடித்து உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட காலத்தை இந்த நேரங்களில் ஆண்டவரே இந்த தேசத்தில் உம்முடைய நாமத்தை பயன்படுத்த இன்னும் அநேகரை விடுதலையாக்கி தேவனே கொண்டு வந்த அந்த தேசத்தில் நீங்க கொடுத்த வேலையை செய்து முடித்து செல்ல கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பாதுகாப்பு உம்முடைய தாசனோடு அவங்க குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்க அந்த கழுதையில வெற்றி பவனியோடு நீங்க கடந்து போனீங்களாப்பா. சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக அதற்கு அடையாளமாக நாம் ஜெயமெடுத்தேன் என்று சொல்வதற்காக தேவனே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் தோல்வியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு இந்த மத்தியில் வந்திருக்கிறாங்களோ, நீர் வெற்றி பவனி சென்ற தெய்வம், நீர் வெற்றி பவனி சென்ற ராஜாதி ராஜா, உம்மிடத்தில் வந்தவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லாதவர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக் கொள்கிற ஒரு ஜீவனுள்ள சமாதான பிரபுவாக எங்கள் மத்தியில் நீங்க இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே விசேஷமாய் நீங்க ஆசீர்வதித்து நீங்க அனுப்புகிற அந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, பாஸ்டர் சசி அவங்களுக்காய் ஸ்தோத்திரம் தேவனே, பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் கண்ணதாசனுக்காய் ஸ்தோத்திரம் தேவனே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் போட்ட காணிக்கை தசமபாகம் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கரம் அதை ஆண்டவரே நீங்க வாங்கி நீங்க ஆசீர்வதித்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இன்னும் நீங்க எங்க மேல நீங்க பவனி செய்யுங்கப்பா. உம்முடைய வருகை மாத்திரம் எங்கள் மேல நீங்க பவனி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மண்ணென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருகுவீராக, நீர் பெருகுவீராக. எல்லா சோத்திரத்திற்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறேன் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அங்கியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்திற்கு சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய ராஜாதி ராஜா வருகிற வரைக்கும் அவர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. ராஜாதி ராஜாவுக்கு ஹோசன்னா, கர்த்தாதி கர்த்தருக்கு ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென்.